சிவபெருமானோட பல திருவிளையாடல்கள் அரங்கேறிய ஊர் மதுரை. இதன் சுற்றியுள்ள பல ஊர்கள்லேயும் இந்த மாதிரியான திருவிளையாடல்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு திருவிளையாடல் நடந்த இடம்தான் திருவேடகம். திரு ஏடு அகம், இதனால தான் இந்த ஊருக்கு திருவேடகம்னு பேர் வந்தது. சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் எது சிறந்ததுன்னு போட்டிகள் நடந்துட்டு இருந்த காலம் அது. ஒரு சமயம் திருஞான சம்பந்தருக்கும் சமணர்களுக்கும் இடையே புனல்வாதம் நடந்தது. திருஞான சம்பந்தரோட ஏடுகளும் சமணர்களோட ஏடுகளும் வைகை ஆற்று நீரில் விடப்பட்டது. ஞான சம்பந்தரோட ஏடுகள் வைகை ஆற்று போக்கை எதிர்த்து ஆற்றங்கரையை வந்து சேர்ந்தது. இதன் மூலம் சைவ சமய கொள்கைகள் தான் சிறந்ததுன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்படி ஞான சம்பந்தரோட ஏடுகள் கரை சேர்ந்த இடம்தான் திருவேடகம். இந்த ஆலயத்தில் ஆவணி பௌர்ணமியில் ஏடேறுதல் உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. மதுரையில் இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிறப்பு வாய்ந்த திருவேடக கோயில் அமைஞ்சிருக்கு.